ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கேன்வா அண்ட் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் போஸ்டர்ஸ் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு விமன்ஸ் கெரியர் லீடர். ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நான் போடுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். மெயினான விஷயம், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர் மேக் பண்ண போகிறோம். ஸோ 2 விதமான போஸ்டர் மேக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு பண்ண போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்காக பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக 2 விஷயம் 2 ஆப் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கேன்வா, இன்னொன்று சாட் ஜிபிடி. அதை வச்சு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ கேன்வா ஆப் முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கேன்வா ஆப்பில் போஸ்டர் மேக் பண்ணலாம். பட் அந்த போஸ்டருக்கான கண்டென்ட் வேணும்ல, நம்ம கண்டிப்பாக சிம்பிளாக நம்மளையும் போடலாம். இல்லையா ஒரு ப்ரொஃபஷனல் வேணும் நம்ம சாட் ஜிபிடியில் கேட்கலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணேன், சாட் ஜிபிடி ஆப் வச்சுல. ஸோ கூகுளில் என்ன பண்ணலாம், சாட் ஜிபிடியை யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அதுக்கு போகிறேன். இப்போ தான் கூகுளில் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இப்படி தான் இருக்குமா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், சாட் ஜிபிடின்னு டைப் பண்ணுறேன். சரிங்களா? டைப் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் என்ன பண்ணுறேன், சாட் ஜிபிடி இல்லை ஓப்பன் எதுனாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஓப்பன் ஆகுது, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ வாண்ட் ஒர்க் ஃப்ரம் home for women's போஸ்டர். ஒன்று போஸ்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம போஸ்டர் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இன்னும் நம்ம பண்ணலாம், கண்டென்ட்டும் கேட்கலாம். இப்போ இந்த ஏற்கனவே லோட் ஆகிட்டு இருக்கனால நான் இன்னொரு பேஜ் எடுத்துக்கிறேன். இந்த சிம்பிள் டச் பண்ணால் இன்னொரு பேஜ் ஆகும். சரிங்களா? அது என்ன, ஐ வாண்ட் டு கிரியேட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபார் விமென்ஸ் போஸ்டர். அது ஒரு சிம்பிள் கண்டென்ட் கொடுக்குது எனக்கு. சரிங்களா? ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம், earn from the comfort of your home, ஒவ்வொன்றா. சரிங்களா? ஆக்சுவலாக இது எப்படி கண்டென்ட் கொடுக்குதுன்னா, நான் ஏற்கனவே அடிக்கடி யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு காமிக்குது. உங்களுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க சாட் ஜிபிடினா, உங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவைங்க என்ன பண்ணலாம், நாங்கள் ஏற்கனவே டைப் பண்ண பார்த்தீங்கன்னா அதோட அந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கும். சரிங்களா? இல்லை உங்களுக்கு வேறு வேணும்னா எனி அதர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேறு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும். சரிங்களா? Ladies, your time is now. Work from home, earn with ease. Flexible hours, safe and government authorized, no investment training provided. ரொம்ப சிம்பிளாக அழகாக நீட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஓகேனா இது எடுத்துக்கலாம், இல்லை எனி அதர், நம்மளோட இஷ்டம். ஒவ்வொன்றா கொடுத்துருக்கேன். மினிமம் அண்ட் ப்ரொஃபஷனல், மோட்டிவேஷனல், ஃப்ரெண்ட்லி, ஏர்ன் ஃப்ரம் ஹோம், யுவர் வே. நான் செகண்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு செகண்ட் பிடிச்சிருக்கு. ஸோ நான் செகண்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெடி பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ கண்டென்ட் ரெடி. இங்கே நான் ஏற்கனவே போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு கொடுத்துட்டேன். இப்போ இது கண்டென்ட் நான் ரெடி பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கேன்வாவில். சரிங்களா? கேன்வா ஆப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பெய்டும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. நான் ஃபுல்லாகவே ஃப்ரீயில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 வேலை இருக்கும். ஒன்று நம்ம பிளைன் பேக்ரவுண்ட் வச்சு யூஸ் பண்ணுறது, நம்மளே ரெடி பண்ணுறது. இன்னொன்று என்ன பண்ணலான்னா நம்ம இருக்கிற ஏற்கனவே இமேஜை வச்சு நம்ம மாடிஃபை பண்ணுறது. நான் உங்களுக்கு ப்ராடக்ட் ஒயிட் பேக்ரவுண்டில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற போஸ்டர் பேம்ப்ளேட்டை வச்சு நம்ம டெம்ப்ளேட்டை வச்சு பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு போட்டிங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் வரும் இதுலேயே. சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருங்க, ஒரு டெம்ப்ளேட் நான் எடுத்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி வீடியோஸ் கூட வரும். சரி, வீடியோஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம்.
இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம தனியா இருக்கிறதும் போடலாம், குழந்தை இருக்கிறதும் போடலாம். எப்பவுமே வந்து இதே மாரி ஒரு லேடி இருக்கிறத வச்சு நீங்க அப்படியேவும் பண்ணலாம். கன்டென்ட்ட மட்டும் சேஞ்ச் பண்ணி. சரிங்களா? இல்லன்னா இந்த லேடி நீங்க என்ன பண்ணலாம், கூகுள்ல போய் தேடும்போது இந்தியன் விமன் ஒர்க் பண்ற மாரி நம்ம எடுத்து நம்மளுக்கு ஏத்த மாரி பண்ணியும் பண்ணலாம். இல்லன்னா நம்மளோட இமேஜுமே போடலாம். சரிங்களா? எப்பவுமே வந்து நான் நம்மளோட இமேஜ் தான் போடுவேன். ஸோ இத டச் பண்ண நமக்கு ரீப்ளேஸ் கேக்குதா? நான் என்ன பண்றேன், ரீப்ளேஸ் குடுக்குறேன். சாரி. கேலரிக்கு போறேன். கேலரிக்கு போய்ட்டு கேமரா போகிறேன். ஸோ உங்களுக்கு உங்கள் இமேஜ் எங்கே இருக்கோ நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? சிங்கிளாக இருக்கிறதும் போடலாம், நம்மளோட ஒரு ஃபேமிலியோட இருக்கிறதும் போடலாம். இல்லை டீமோடையாச்சும் இங்கே போய் எடுத்தது இருக்கா, டீமோ அதையுமே போடலாம். நம்மளோட இஷ்டம் தான். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். பட் இதில் பாருங்க, இது ஒரு விஷயம் இருக்கு. பேக்ரவுண்ட் ரிமூவர் கேட்குது, நம்ம பே பண்ணி பண்ணும். ஸோ நான் ஃப்ரீயாக ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவர் நான் சொல்லி கொடுக்குறேன். இது அப்படியே இருக்கட்டும். இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி போடலாம். சரிங்களா? அதுக்கு இன்னொரு ஆப் ஆனால் ஃபோட்டோ ரூம்னு இருக்கும். நான் 2 ஆப் தான் சொல்லியிருந்தேன். பட் இது எதுக்குன்னா ரிமூவ் பண்ணணும்னு நினச்சா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஃப்ரீயாக பண்ணுறது. எனக்கு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் வேணும். சரிங்களா? ஸோ அதுக்கு இமேஜ் நான் எடுக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ண இமேஜ் தான், வேறு எந்த இமேஜும் எடுக்க போகிறதில்ல. ஆனால் அந்த இமேஜ் என்ன பண்ணல, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ண இமேஜ். சரிங்களா? நான் அதையே எடுக்கிறேன். அதில் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி அப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டில் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி கொடுக்கும்போது அப்படியே சேவ் ஆகிடும். ஓகேவா? சேவ்டு டு டிவைஸ். சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேன்வாவில் போயிட்டு இந்த இடத்துல ஓகேவா, இப்படி ரீப்ளேஸ்னு கொடுத்தேன்னா இந்த இமேஜ் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்களா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுக்கு அப்படியே இப்படி போகணும், அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி வந்துடும். இதை நம்ம என்ன பண்ணலான்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ என்ன பண்ணலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை இந்த மொத்தமே சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை கூட சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் ஷேப் சேஞ்ச் பண்ணலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக போய் ஆச்சு எடிட் பண்ணுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது. இங்கே ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருக்கா? ஸோ நீங்கள் பிளாக் கொடுக்கறது உங்களோட இஷ்டம். நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். இப்படி. சரிங்களா? ஸோ எப்படினா நம்ம என்ன பண்ணால் கொடுத்துக்க முடியும். நம்ம வந்து பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லைனா இப்படி ஏற்கனவே இருந்ததை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியும் கொண்டு வரலாம். நம்மளோட இஷ்டம் தான். சரிங்களா? இல்லைனா அந்த வேர்ட்ஸை மட்டும்
ஆக்சுவலி ஹையரிங்கிறது வந்து இதை மறைக்கிறதுனால எனக்கு நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல இது. சரிங்களா? ஸோ வேறு பேக்ரவுண்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதே டிசைன்னு போனீங்கன்னா நிறையா உங்களுக்கு வரும், நம்ம அதை எடுத்துக்க முடியும். இப்போ நான் ஒன்று காமிக்கிறேன். இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன், இதை வைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் நம்ம கேட்ட நம்ம என்ன பண்ணலாம், இதில் கொடுத்துடலாம். சரிங்களா? கண்டென்ட் கொடுக்குறத பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே டைப் பண்ண போகிறேன். காப்பி பேஸ்ட், நம்ம டைப் கூட நம்ம பண்ண போகிறதில்ல, ரொம்ப சிம்பிள். அப்படியே காப்பி பேஸ்ட். லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அப்படி வரும். காப்பி. இந்த இடத்துல இதை எடுத்துகிட்டு இதை கொடுக்குறேன். ஓகேவா? இவ்வளோ பெருசாக ஆகிடுச்சா, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இப்படி எடுத்திங்கன்னா இப்படி வரும். இதுலேயும் சைஸ் மாற்றணுமா, மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நானும் பண்ணலாம். இந்த தேவையில்லாத சிம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இதை பெருசாக்க எதனாலும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இல்லை கண்டென்ட் இருக்கு, பற்றி இந்த கண்டென்ட்டை ஒவ்வொன்றா நான் எடுக்கிறேன். ஓகேவா? இதை எடுத்துறேன். இந்த டிக் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்தோம், சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த டிக்கை கூட நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? ஒரு தப்புமே கிடையாது. இல்லை இந்த டிக்கு வேணும்னு நினச்சா அந்த டிக்கு வச்சுட்டு அந்த சிம்பிள்ஸ் நம்ம விட்டுடலாம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணனா ரொம்ப சிம்பிள், டக்கு 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 டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த இடத்துல எப்படி பேஸ்ட் பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கும். நான் சப் ஹெட்டிங் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அப்படி அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் கொண்டு வர போகிறேன். சைஸ் பத்தலையா? ஸோ அப்போ சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதுவும் பெருசாக இருக்கா, அந்த ஃபாண்ட் சைஸ்னு பார்த்தீங்களா கீழே ஃபாண்ட் சைஸ் ஏஏ, அதை போனீங்கன்னா சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஓகேவா? இன்னும் ஒரு கிளாரிட்டிக்கு பி ஃபார்மட் போயிட்டு இப்படி போனீங்கன்னா இந்த ஷேப்பில் வருதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சைஸை குறைக்கிறேன். கலர் தெரியலாம், அதையே டச் பண்ணிட்டு இங்கே கலர் வரும். லேட்டஸ்ட் கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது தேவையில்லை, நான் எடுத்துடுறேன். ஸோ அப்ளைனும் அப்படியே இருக்கட்டும். இந்த அவர் சோஷியல், ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டா ஐடி கூட ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு ஒரு இந்த எலமெண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த சர்ச் இடத்துல இப்போ வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐக்கான் போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐக்கான் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஐக்கான் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே இது அம்மா அப்புறமா எடுத்துடுறேன், வெயிட் பண்ணி. ஸோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணி இந்த குட்டி பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம இதை கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இன்ஸ்டா ஐடியை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா?
அட் இது நான் பிஸ்னஸ் பற்றினால என்னோட பிஸ்னஸ் பேஜ் நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. ரேகா டிஜிட்டல் இதை சைஸு கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட சைஸு கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என் ஃபோன் நம்பர் நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். சேம் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு என் பிஸ்னஸ்க்காக நான் வச்சுருக்கேன், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், தனியாக இந்த நம்பர் வச்சுனா பிஸ்னஸ்க்குன்னு வச்சுக்கலாம். இல்லைனா பிஸ்னஸ் நம்பர் இல்லைனா காமன் நம்பர் நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கு கூட க்ரியேட் பண்ணி போடலாம் சரிங்களா. இது டச் பண்ணிவிட்டு திரும்ப சைஸ்க்கு போய்ட்டு சைஸ் அப்படியே குறைச்சிட்டு இதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடுவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி இல்லை இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப் சிம்பிள் எடுத்துகிட்டு வரலாம். வாட்ஸ்அப் ஐக்கான் வாட்ஸ்அப் ஐக்கான் வருது, அப்படியே அதை எடுங்க. இதை குட்டி அப்படி டெலிட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு இது என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் அந்த இதில் பார்க்கும்போது கவனிச்சிருப்பீங்க, 2 இருக்கும். நம்ம எடுத்த எலமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பெய்டு, ஒன்று ஃப்ரீ இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள், இதில் அந்த கிரீடம் சிம்பிள் இருக்கிறமே பெய்டு சரிங்களா. அது இல்லாமல் இருக்கிறது ஃப்ரீ. நம்ம எப்படி பெய்டு யூஸ் பண்ணலாம், எப்படி ஃப்ரீ யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறோம். ஃப்ரீனா நம்ம போனால் நம்ம டவுன்லோட் கொடுத்தாலும் டவுன்லோட் ஆகிடும். ஆனால் பெய்டுனா டவுன்லோட் பண்ண முடியாது, நம்ம பே பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா பெருசாக்கிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த ஸ்டைலை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஓகே, இதை வச்சுக்கலாம். இல்லைனா வேறு இதுங்க ஃபாண்ட்டுன்னு இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலன்னா வந்து ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பாப்பன்ஸில் இருக்குது, இது என்ன வச்சுக்கலாம். அழகாக இருக்கா, அவ்வளோதான். இந்த ஸ்டைலை கூட என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே ஃபாண்ட்டுக்கு போகிறேன், டைம்ஸ் நியூ ரோமன். ஓகேவா. ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடம் காலியாக இருக்குது. ஸோ இந்த இடம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இந்த எலமெண்ட்ஸ் போயிட்டு ஒன்று விமன்ஸ்க்கான ஜாப்னால விமனை வச்சு நம்ம காமிச்சிருக்கோம் ஓகேவா. ஸோ அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஒரு பாசிட்டிவ் நான் குவாட்ஸ் போடுறேன். இது நம்மளுக்கு எது முடியுதோ நீங்கள் நம்ம வச்சுக்கலாம். இது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. நம்மளுக்கு இது செட் நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணுறோமே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் அது. இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வச்சு வேணா கூட நம்ம அதை கூட டைப் பண்ணி பார்க்கலாம் வரும் சரிங்களா. இல்லை இமேஜ் எடுத்து நம்ம வைக்கலாம்.
go and never stop. நம்ம சிம்பிள்ஸ் கூட போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஏறுற மாதிரி 2 லேடி டச் பண்ணுற ஒரு சேர்ந்து ஒரு தம்ஸ் அப் வர்றதை நான் போடுறேன். நம்ம 2 பேரும் லேடிஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இது மாதிரி நான் காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ நல்லா இருக்கு, அவ்வளோதான். இது நம்ம என்ன இந்த இதை கூட பெருசாக்கிக்கலாம். இது என்ன பண்ணலன்னா இப்படி கூட பெருசாக்கிக்கலாம். ஓகேவா? அப்போ இதுவும் பெருசாக்கிக்கலாமா? ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்பர், ஃபோன் நம்பர் பெருசாக்குறது எதுனாலும் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இது எல்லாமே வந்து பெய்ட் நம்ம யூஸ் பண்ணால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு க்ராப் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான போஸ்டர் நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே கேட்ட போஸ்டர் பார்க்கலாமா? லைப்ரரிக்கு போய் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம ஒர்க் ஃப்ரம் போஸ்டருக்காக கேட்டோமா? இப்படி வெறும் இமேஜ் மட்டும் கொடுத்துருக்கு. நம்ம இந்த இமேஜ் கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டைப்பிங் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல எடிட்னு போட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் டிஸ்கிரைப் எடிட் போட்டு இந்த எல்லாமே என்ன எடிட் பண்ணி கேட்கும் போது எடிட் கொடுக்கும் அது. சரிங்களா? மென்ஷன் விமன்ஸ் ஒன்லி, ஃப்ளெக்சிபிள் டைமிங், வேறு என்னென்ன கொடுக்கணும் நம்மளோட இஷ்டம். சரிங்களா? கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட், ஃப்ரீ ட்ரைனிங், இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதில் மென்ஷன் பண்ணி அது கொடுத்துரும். சரிங்களா? அது லோட் ஆகுது பண்ணட்டும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னென்னா வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணி காமிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் நியூ கண்டென்ட் போகிறேன், நான் நியூ பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் பிக்சர் பண்ண வந்து ஒரு வெயிட் லாஸ் ப்ரமோஷன். சரிங்களா? ஐ வாண்ட் டு ப்ரொமோட் மை வெயிட் லாஸ் ப்ராடக்ட். சரிங்களா? நான் அடிக்கடி காமிச்சா இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம். இட்ஸ் 90 days சேலஞ்சு, நேச்சுரல் மட்டும்தான், இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னங்கன்னா அதை பற்றி ரெடி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? give ideas, அது எப்படி கஸ்டமர் டெஸ்டிமோனியல் வச்சு பண்ணலாம், எஜுகேஷன் பேஸ்டு பண்ணலாம், டெமோன்ஸ்ட்ரேஷன், இல்லை நீங்கள் எல்லாமே பண்ணலாம் இப்படி தனித்தனியாக 7 days. மேக் போஸ்டர் about my weight loss product promotion. ஸோ அப்போ நீங்கள் என்ன கொடுக்கலாம், ஹெட்லைன் என்ன கொடுக்கலாம், இமேஜ் நீங்கள் எப்படி கொடுக்கலாம். சரிங்களா? இமேஜ் வந்து ப்ராடக்ட் வச்சுருக்க மாதிரி, கையில் வச்சுருக்க மாதிரி கொடுக்கறது, இது மாதிரி. சரிங்களா? ஸோ மெயின் செல்லிங் பாயிண்ட்ஸ் என்ன? ஓகேவா? ஸோ எப்படி கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் எப்படி கொடுக்கறது? ஓகேவா? ஸோ எனி அதர் கேட்கலாம், நம்ம எப்படி நீ வேணாலும் கேட்கலாம், அது கொடுக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து 90 days வெயிட் லாஸ் சேலஞ்ச். சரிங்களா? நீங்கள் இதை மென்ஷன் பண்ணி 90 days வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு மென்ஷன் பண்ணலாம். இங்கே ஆனால் ஒன்றும் விஷயம் வந்து 90 days வரைக்கும் வெயிட் பொறுமையாக இருக்கணும். 30 daysனால் சீக்கிரமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து வருவாங்க. நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிராஃபிக்கு, இது மாதிரி நீங்கள் காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எது பெஸ்ட்டு நம்ம நினைக்கிறோமோ நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது சிம்பிளாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் இது. இது கொஞ்சம் எலாபரேட்டாக வச்சு போட்டிருக்கு. சரிங்களா? நம்ம சிம்பிளாகவே போவோம். சரிங்களா? இதை இன்னும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், சிம்பிளாக போவோம். சரிங்களா? ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். பட் இன்னொன்று நான் கேட்க போகிறேன். ஐ வாண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் image of
வெயிட் லாஸ் பர்சன். அப்போ என்ன ஆகும்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் வந்து அதே கொடுக்கும், நம்ம அதையுமே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது கொடுக்கட்டும். நம்ம கண்டென்ட் எடுத்தாச்சா, ஸோ நம்ம போய் ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருப்போம், அந்த கேப்பில் இமேஜ் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கேன்வாக்கு போகிறேன். கேன்வாக்கு போயிட்டு பேக் போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் வச்சு நம்ம ட்ரை பண்ணணும், டெம்ப்ளேட் வச்சு ட்ரை பண்ணணும். இப்போ வந்து ஒரு பிளாங்க் பேப்பரில் ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு பிளாங்க் ஷீட் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரை பண்ண போகிறோம். இந்த பிளாங்க் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கும், உங்களுக்கு கஸ்டமைஸ் சைஸு உங்களுக்கு எப்படி வேணும் என்ன பண்ணலாம் அப்படி கேட்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் யூடியூப் தம்ப்நெயில் சைஸை கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொண்டு போகிறேன்னா எனக்கு இப்படி காமிக்கும். தம்ப்நெயில் சைஸாக காமிக்கும். இல்லை இதான் வெயிட் லாஸ்ன்னு கேட்கலாம். இப்போ இந்த சர்ச் டெம்ப்ளேட்ஸில் நான் உங்களுக்கு ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன். வெயிட் லாஸ்ன்னு போட்டுனா இங்கே பாருங்கள், அதை பற்றினதாக வருதா? இப்படியும் பண்ணலாம். ஆர் ஃபஸ்ட் வந்து ப்ளஸ்க்கு போயிட்டு நம்ம சைஸு இன்ஸ்டா போஸ்ட் வேண்டாம், சாரி, ஸ்டோரி சைஸ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டோரி சைஸ் தான் ரீல் சைஸ், அது நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பிளாங்க் ஷீட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டென்ட்டு வெயிட்டில் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் இமேஜ் அந்த எலமெண்ட்ஸில் போய் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? நான் எலமெண்ட்ஸில் போயிட்டு வெயிட் லாஸ் அப்படின்னு போடுறேன். சரிங்களா? இந்த கிராஃபிக்ஸில் வரும். சரிங்களா? இப்படியும் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த ஒரு பொண்ணு குண்டாக இருக்க மாதிரி இந்த கண்ணில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி காமிக்கிறது, சிம்பிள் காமிக்கிறது, எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம பார்ப்போம் இதில் ஓகேவான்னு. அப்படி இல்லைன்னா நம்ம கூகுளில் கூட போய் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம எல்லாத்துலேயுமே எடுத்துக்க முடியும். சரிங்களா? இல்லைனா அப்படியே சென்டர் போயிட்டு கூகுளில் போயிட்டு நான் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இங்கே நான் கொடுத்துட்டேன், அது வந்துருச்சான்னு பார்ப்போம். போஸ்டர் கேட்டேன் பார்த்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷனோட வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, ஒரு குண்டான பொண்ணு, ஒல்லியான பொண்ணு. இதை மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். வேறு எங்கேருந்து எடுக்கலான்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஓகேவா? இதே ப்ளஸ் சிம்பிள் போங்க, கூகுளில் போயிட்டு இப்படியும் நீங்கள் கேட்கலாம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இல்லைனா உங்களோட ஒரிஜினல் ரிவ்யூ போடலாம், அது இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இமேஜஸ் போங்க, இதில் வருதா, இது நமக்கு எது தேவையான என்ன பண்ணலாம், நம்ம அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு குண்டான பொண்ணு, ஒல்லியான பொண்ணு, சேம் பொண்ணை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்க முடியும். சரிங்களா? இல்லை பொம்மையை எடுத்துக்கலாம், இல்லைனா உங்களோட கூட என்ன பண்ணலாம், காமிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே இதில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாட்ஜிபிட்டியில் எடுத்து நான் போட போகிறேன். கேலரிக்கு போகிறேன். இந்த பொண்ணு ஆட் பண்ணுறேன், ஆட் டு பேஜ். ஓகேவா சார்? கண்டென்ட் போட போகிறேன். இப்போ கண்டென்ட் நம்ம எங்கே எடுத்தோம், சாட்ஜிபிட்டியில் எடுத்தோமா? லாஸ் வெயிட் த ஹெல்த்தி வே. இங்கே என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கு, ஜாயிண்ட். இது உங்களுக்கு அதோட பெஸ்ட்டாக தெரியுது எனக்கு. சரிங்களா? நம்ம 90 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் கூட மாற்றிக்கலாம், தப்பே இல்லை, நம்மளோட இஷ்டம் தான். சரிங்களா? டெக்ஸ்ட்டில் போடுறேன், ஹெட்டிங்கில் எல்லாம் வச்சுக்கோங்க. ஹெட்டிங் இது பெருசாக போட போகிறனால பெருசாக எப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் ஃபாண்ட் சைஸ் நம்ம எல்லாமே மாற்றிக்கலாம். சைஸ் மாற்றுறது, ஸ்டைல் மாற்றிக்கிறது எல்லாமே மாற்றிக்கலாம் நம்ம.
ஓகேவா? ஸோ நம்ம அப்புறமா கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பொறுமையாக. ஸோ ஜாயின் தி 30 டேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், 90 டேஸாக மாற்ற போகிறோம். ஓகேவா? மாற்றிட்டோமா? ஸோ நெக்ஸ்ட்டு கண்டென்ட் இங்கே என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். இது போடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா இது போடலாம். நம்ம இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, நான் அதனால் இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே இங்கே போய்ட்டு என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட்டில் போய்ட்டு சப்ஹெட்டிங்கில் போய்ட்டு அப்படியும் பேஸ்ட் பண்ணலாம். ஒரு பாக்ஸை ஆட் பண்ணி அதுலேயுமே பேஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இதை போய்ட்டு லைன் ஸ்பேஸிங்கை நான் குறைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்படி குறைச்சிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ நம்ம இதுலையுமே என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த பாக்ஸில் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சேம் எலமெண்ட்ஸ்க்கு போங்க. எலமெண்ட்ஸ் போயிட்டு இது இருக்கட்டும், ஷேப்ஸ்னு வரும், ஸ்டார்டிங்கே வரும் ஷேப்ஸ்னு. சரிங்களா? இந்த ஷேப்ஸ்க்கு போனீங்கன்னா நிறைய இது வரும். அதில் உங்களுக்கு எது தேவைங்க என்ன பண்ணலாம், அந்த ஷேப்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பாக்ஸோட கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பாக்ஸை டச் பண்ணிவிட்டு அதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பேக் சைட் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படினாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கலரை ஒயிட்டாக மாற்றிடலாம். டெக்ஸ்டோட கலரை ஒயிட்டாக மாற்றிக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போ நம்மளோட இனோவேட்டிவ் தான், எப்படினாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது முக்கியம். கால் டு ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? காப்பி கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு சப்ஹெட்டிங்கில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் சிம்பிள் லாஸ்ட்டாக ஆட் பண்ண மாதிரி வாட்ஸ்அப் சிம்பிள் ஆட் பண்ணுறது என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா?
சரிங்களா? ஸோ இதில எலமெண்ட்ஸில வேற கூட நம்ம ஆட் பண்ணலாம். இப்ப எலமெண்ட்ஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், வெயிட் லாஸ்ன்னு போட்டோம் பார்த்தீங்களா? ஸோ நான் வெயிட் லாஸ்ன்னு போடுறேன். ஷேப்ஸ்க்கு பேக் போயிட்டு, வெயிட் லாஸ்ன்னு போடுறேன். ஸோ அந்த வெயிட் லாஸ் சம்மந்தமா வர கிராஃபிக்ஸ் இமேஜ் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கேஜி லாஸ் ஆகும் அப்படின்றத ஆட் பண்ணலாம். இன்ச்சஸ் லாஸ் ஆகிறதுக்கு அந்த இன்ச் டேப் சிம்பிள் அத ஆட் பண்ணலாம். இந்த வெயிங் ஸ்கேல் எனிதிங் நம்ம எதனாலும் ஆட் பண்ணலாம். ஸ்டே ஆக்டிவ். நம்ம டயட் பிளான் குடுத்துருவோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி குடுத்துருவோம். சொல்லி அத காமிக்கிறதுக்கு சிம்பலைஸா நம்ம அத காமிக்கலாம். சரிங்களா? இத இப்படி கூட காமிக்கலாம். ஒரு குண்டு பையன் ஒரு ஃபிட்டான பாடியா வர மாரி. சரிங்களா? ஸோ நம்மளோட இஷ்டம். எப்படினாலும் காமிக்க முடியும் இதுல. ஃபேன். ஸோ நல்லது வரதுக்கு ட்ரை பண்றேன். பார்ப்போம். ஸோ கொஞ்சம் நம்ம பண்றது வந்து நம்மளோட பெஸ்ட்ட குடுக்குற மாரி பண்ணீங்கன்னா, கொஞ்சம் நல்லாருக்கும். சரிங்களா? ஸோ அத பார்த்தோனயே உங்களுக்கு புரிஞ்சிடணும் அப்படின்ற மாரி. நம்ம டயட் பிளானும் குடுப்போம். அப்படின்றதுக்கு நம்ம டாக்டர் மாரி காமிச்சு நம்ம அதுவுமே பண்ணலாம். கேலரீஸ் பர்ன் ஆவறதுக்கு. இல்ல நீங்க என்ன பண்ணலான்னா, ஃபேட் லாஸ். பாருங்க ஃபேட் ரெட்யூஸ் ஆவற மாரி ஒரு சிம்பல் பார்த்தீங்கன்னா, நம்ம அத காமிக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் இருக்க மாரி பார்ப்போம். கேலரீஸ் லாஸ் ஆகுறது. இங்க ஃபேட் லாஸ்ன்னு நான் நெனைக்கிற மாரி எதுவும் இல்ல. நம்ம இத கூட கூகுள்ல போட முடியும். அத கூட நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? அது கூட ஃபேட் லாஸ் சம்மந்தமா இமேஜஸ் படிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம இத கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை கூட ஆட் பண்ணலாம். சரிங்களா? அது எப்படின்னா கேலரிக்கு போகிறேன். ஸோ ஓகே, இதோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம இதில் வந்து கலர் கூட சேஞ்ச் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது நம்ம எதனாலும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? கொடுத்துட்டு டவுன்லோடு இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன், அப்படியே சேவ் பண்ணுறேன். சேவ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே வந்து ChatGPTல கேட்டோம்ல, நம்ம அதையும் எடுக்கலாம். சரிங்களா? ChatGPTல போஸ்டர் ஆக்சுவலி நம்ம கேட்கல. வெயிட் லாஸ்க்கு போஸ்டர் கூட நம்ம கேட்கலாம். பிஃபோர் ஆஃப்டர் இமேஜ் தான் நான் கேட்டேன். பட் நான் வெயிட் லாஸ் போஸ்டர் கேட்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை காமிச்சு கூட நம்ம கேட்கலாம். இதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே I want இப்படி கேட்டுட்டு இந்த போஸ்டர் கொடுக்கலாம். கொடுக்கும்போது என்ன ஆகும்னா போஸ்டர் வரும். சரிங்களா? இந்த ஆக்சுவலி லோட் ஆகிட்டனால காமிக்க மாட்டேது. நம்ம என்ன பண்ணலாம்னா போஸ்டர் கொடுக்கலாம். இதுக்கு கொடுக்கும்போது போஸ்டர் வரும். சரிங்களா? நம்ம எப்படி ஒர்க் ஃப்ரம்க்கு வந்துச்சு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குமே வந்து போஸ்டர் எடுக்க முடியும். சரிங்களா? இதே நம்ம ஸ்டார்டிங்கே கொடுத்துருந்தோம்னா இந்நேரம் லோடாகி வந்திருக்கும். இல்லைனா இன்னொன்று போயிட்டு அதில் கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. I want poster about this அப்படின்னா போஸ்டர் கொடுத்துரும். சரிங்களா? நம்ம அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் லோட் ஆகுதா, ஸோ போஸ்டர் வந்துடும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், அழகாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் போஸ்டர் ரெடி பண்ணுற தெரியல, வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனிதிங் இதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை வந்து கைட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா எல்லா ஐடியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி நாலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி விமன்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இது. அதுதான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நிறைய விமன்ஸ் வந்து எனக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. விமன்ஸ் மாம்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எல்லா கைடன்ஸுமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனாக நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என் நம்பருமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும், வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ் வேணும், எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.